மில்க்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான பீஃப் கறி பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பா வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய குக்கர்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீஃப்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அகைன் போட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ ஒரு 3ல இருந்து ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இந்த சைடு நான் கோகனட் மில்க்குக்காக தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சி மில்க் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 2 டம்ளர் அளவுக்கு. இந்த சைடு நமக்கு நல்லா பீஃப் வெந்துடுச்சு. நல்லா அயன் பாத்திரத்துல இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிட்டு மீடியமான ஹீட்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. கடைசியா கஸ்தூரி மேத்தி போட்டு சாப்பாட்டுல சாப்பிட்டு பாருங்க. அப்படியே கறி நல்ல அல்வா மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.